வணக்கம் வணக்கம். பாருங்க, நம்ம நான் முந்தின வீடியோவில் இந்த கொசுவை பற்றி சொன்னது போது கொசு எல்லாம் ரொம்ப கெட்டது, கொசு மிக கெட்டதடி பாப்பா அப்படின்னு ஒரு கவியை சொன்னேன். சொல்லிட்ட பிறகு எனக்கு மனசு அது சரியாக படலை. கொசு எப்படி கெட்டதுன்னு சொல்லலாம்? அது தனக்கு தேவையான ஆகாரத்தை உண்பதற்காக நமது மீது உட்கார்ந்து நம் உடம்பில் உள்ள இரத்தத்தை அது சாப்பிடுகிறது. இப்போ ஏற்பட்ட உடம்பில் எவ்வளோ உணவு இருக்கிறது, அதுக்கு தேவையான உணவு அது சிறிதளவு அதுக்கு தேவையான அளவுக்கு அது சாப்பிட்டுட்டு போகுது. அதுதான் அது செய்த வேலை. அது எப்படி அது கெட்டதுன்னு சொல்ல முடியும்? அது முற்றிலும் தவறு என்று நினைக்கிறேன். அது தன் உணவுக்காக நம்ம கடித்து ரத்தத்தை சாப்பிட்டு போகிறது. இப்படி அதை நம்ம கெட்டதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு யோசனை. அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. தேவைதான் நமக்கு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை என்றால் அது விரட்டி அடித்து விடலாம், அவ்வளோதான். அது மற்ற இடங்களில் போய்ட்டு இருக்கிறது, பல இடங்கள் இருக்கிறது. அங்கே போய் அது தன் உணவை சேகரித்துக்கணும், சாப்பிடும். அது நம்ம மேலே கடிச்சிட்டு அது சாப்பிட்றாக்கா, அது கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரல. அது சாப்பிட்றதுக்காக வருது. அப்படி இருக்கும்போது கொசு மிக நல்லதடி பாப்பான்னு பாட்டு பாடலாமான்னு கூட யோசிக்க வேண்டியதாகுது. தாத்தா, நீங்கள் பாடுங்க தாத்தா, பாடுங்க தாத்தா. ஓகே சொல்லுங்களே. கொசு மிக நல்லதடி பாப்பா, பசுவை போல் கொசுவும் நல்லதடி. ஓகே.